Hi everyone, welcome to Saara Academy. இந்த வீடியோ பதிவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 4 வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே 1, டே 2, டே 3 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கோம். பார்க்காதவங்க போயிட்டு நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம டே 3ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்னா பிரைமரி ஆக்சிலரி வெர்ப் வந்துட்டு பார்த்தோம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டே 4ல மாடல் ஆக்சிலரி வெர்ப் வந்துட்டு பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்னா என்னன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டீடைலா வந்து கொடுத்திருக்கோம். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டா நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்னா என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இஸ் ஆர் am அதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் வந்துட்டு இருக்காது. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பக்கத்துல இருக்க மெயின் வெர்பை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டென்ஸ்னுடைய மீனிங்கே வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? மாடல் ஆக்சிலரி வெர்ப் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல பார்க்குறோம். ஓகேங்களா? மாடல் ஆக்சிலரி வெர்ப். ஓகேங்களா? So model auxiliary verb வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 10 இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா can, could, shall, should, will, would. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு may, might. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்துட்டு ரெண்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு must. must. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ought. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குட்டுக்கு ஷெல்லுக்கு ஷுட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங்கோட உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ கேன் அப்படின்னு இருக்குல்ல, இந்த கேனுக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி இடத்துல இந்த கேன் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எபிலிட்டியை குறிக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேன்ன்ற வார்த்தையை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எபிலிட்டியை குறிக்கிற இடத்துல. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெக்வெஸ்டா நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேன் அப்படின்றத வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குட். அது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல எபிலிட்டியை குறிக்கிறது. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்லயே வந்து பாத்தீங்கன்னா சஜஸ்ட் மேக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஜஷனுக்கும் இந்த குட்டை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஷெல். ஷெல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்ம்ல வரும்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் மேக் பண்ற ஃபார்ம்ல வந்துட்டு வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சஜஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல்லும் வரும். ஷுட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் பண்ற ஃபார்ம்ல வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா prediction. அது வந்து பாத்தீங்கன்னா ஷெல்லுல தான் வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா will வந்து எந்த மாதிரி ஃபார்ம்ல வரும்னா willingnessல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த will ஃபார்ம் வந்துட்டு வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா promise அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு will ஃபார்ம் வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு prediction-லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த will ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு may. may வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு permission. சோ இந்த பர்மிஷன் கேக்குறதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மே ஃபார்ம் வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைட். மைட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுமதி கேக்குற மாதிரியான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மைட் வரும். மஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டாயம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
அதே மாதிரியான ஒரு கண்டிஷனை சொல்ற மாதிரியான ஒரு வார்த்தை தான். ஓகேங்களா? கட்டாயம், கண்டிப்பாக, அந்த மாதிரியான இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேன்ல வந்து ஒரு 2 சென்டென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளா நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ கேன் கேன் வந்து நம்ம என்ன மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம்? யூ கேன் do this. ஸோ இது மாதிரியான கேன் வச்சு நம்ம சிம்பிளாகவே சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணலாம். இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் ஃபார்மில் கூட இதே கேன் வச்சு யூஸ் பண்ண முடியும். அது எப்படி? கேன் யூ do this? இது வந்து உங்களால் பண்ண முடியுமா? கேன் யூ do this? ஓகேங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா குட்டு வச்சு வந்துட்டு ஒரு 2 சென்டென்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? குட்டு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு this could make you feel happy. இது வந்துட்டு உங்களுக்கு ஹாப்பியா ஃபீல் ஆகுதா அந்த மாதிரியான சென்டென்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு they could come by bike. அவங்க வந்துட்டு பைக்ல வந்தாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியான சென்டென்ஸும் வந்துட்டு நம்ம குட்ல வந்து ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 சென்டென்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஷெல்லில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூ ஷெல் go with him. நெக்ஸ்ட் வேற என்ன மாதிரி ஷெல்லில் வந்து நம்ம சென்டென்ஸ் இது ஃபார்ம் பண்ணலாம்? ஷெல் ஐ கம் இன். ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெல்லில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷுட் வச்சு நம்ம என்ன ஃபார்ம் இது பண்ணலாம்? வி should go to college. நம்ம காலேஜுக்கு போலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா should she do that? அவ வந்துட்டு இது செஞ்சா. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷுட்டில் வந்துட்டு ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த மே வச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 2 சென்டென்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ மே ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மே கம் டுமாரோ. ஓகேங்களா? இப்போ இந்த மே அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் ஆக்சிலரி வேர்ப்ல வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்புக்கும் மாடல் ஆக்சிலரி வேர்புக்கும் இருக்கிற ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம், இஸ், ஆர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வில், வாஸ், வேர், இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிலரி வேர்ப்ல தான் வரும். ஓகேங்களா? இந்த ஆக்சிலரி வேர்புல வர ஃபார்முக்கு, இந்த ஆம்க்கு, ஈஸ்க்கு, ஆர்க்கு, இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் வந்துட்டு அந்த சென்டென்ஸ்ல வந்துட்டு இருக்காது. மெயின் வேர்பை பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஆனா இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க மே, மைட், மஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன மாதிரி வந்துட்டு ஃபார்ம் யூஸ் பண்ணலாம்? மே ஐ கம் இன். ஸோ இது வந்து ஒரு பர்மிஷன் கேட்கறது நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். இந்த மாதிரியான
சிம்பிள் சென்டென்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்துட்டு ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட். மஸ்ட்னா என்னது? கட்டாயம். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ கட்டாயம் அப்படின்னா யூ மஸ்ட் கம் வித் மீ. நீ கட்டாயம் என் கூட வந்துட்டு வரணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் do your work. உன்னோட ஒர்க்கை கட்டாயம் நீ பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்டில் வந்துட்டு ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த ஃபார்ம் வந்துட்டு இது மாதிரி மட்டும்தான் வச்சு பண்ண முடியுமா, இது மாதிரி இல்லாமல் நம்மளால் வந்துட்டு பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். ஓகேங்களா? நான் வந்துட்டு அப்படி சொல்லலை. இதை வந்துட்டு யூஸ் பண்ணாமல் உங்களால் சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை. பட் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பாருங்கள். இப்போது ஷுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஷுட்டு வச்சு நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடையே சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஷுட்டில் யூ ஷுட் ஸ்டடி வெல். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷுட்டுன்றது தெரியும் ஆல்ரெடி, ஒரு அட்வைஸ் பண்ணுற ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ இதே சென்டென்ஸை நம்ம ஷுட் இல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? அது எப்படி பண்ணலாம்? யூ ஸ்டடி வெல். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியும் வந்துட்டு ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான வந்துட்டு இந்த ஷுட்டு மஸ்ட் அந்த மாதிரி மாடல் வேர்ப் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு இந்த டாபிக் வந்து தெரியல, அதை வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரியான வீடியோஸை நான் உங்களுக்கு எடுத்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.